பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா. ஓகே கேஸ், பேக் வித் ஒரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். சாரி, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோ பண்ணுறதுக்கு. கரெக்டாக அலாரம் வச்சுட்டு படுத்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா 7:30 மணி. எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், அம்மா 7 மணிக்கு எழுப்பி விட்டுரு, ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சரி ஓகே குழந்தை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணுற மாதிரி மறந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக இப்போ 7:35 கிட்ட ஆகுது. என்ன வந்திருக்கு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ கோட்டோட 3rd சிங்கிள்கான ப்ரோமோ இன்றைக்கி வருது. ஸோ நாளைக்கு 3rd சிங்கிள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே நான் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஏதாவது ரிலீஸ் ஆகிருக்கான்னு சொல்லி ஓகே, ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அன்லீஷிங் த ஸ்பார்க் ஃப்ரம் டுமாரோ 6 PM. ஹியர் இஸ் த ஸ்பார்க். ஓ, பாட்டு பேரே ஸ்பார்க். பூம் லெட்ஸ் யுவர் ஸ்பீக்கர் பிளாஸ்ட். வோக்கல் பை யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஸ்ரிங்கர் விருஷா. மேஜிக்கல். ஓகே, அனிருத் பாடியிருப்பாருன்னு நினச்சோம், பட் நம்ம அனி அவர்கள் பாடலை, நம்ம யுவன் வாய்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கா. ஓகே, த கோட் ஸ்பார்க் ப்ரோமோ தமிழ் வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு டி சீரீஸில். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா குஜால்ஸாக இருக்கும். சவுண்ட் எந்த லெவலுக்கு இருக்குது, ஏன்னா ரொம்ப சவுண்ட் வரும் எங்கள் வீட்டு ப்ளூடூத்து. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவோட ரியாக்ஷன் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வயநாடு அண்ட் கேரளாவில் ஸோ ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்துகிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல ஐ திங்க் கவர்மெண்ட் கணக்குப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் எத்தனை பேர் இன்னும் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்களோ, எவ்வளோ ஃபேமிலிஸ் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் நம்ம சைட்லேருந்து ஒரு ப்ரேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் டு தோஸ் ஃபேமிலிஸ். ஸோ வித் கவுண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஐயா வெங்கட் பிரபு அவர்களே, ஐயா யுவன் சங்கர் ராஜா அவர்களே, என்னத்தை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்க ஸ்பார்க்கோட ப்ரோமோ இப்போ பார்க்க போகிறோம். வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. நல்லா இருக்கு ஃப்ளூட் மியூசிக்கு. எனக்கு லைட்டா 1 2 3 4 ஒத்துக்கடி கத்து தரக்கடி அந்த மாதிரி தாங்க எனக்கு இருக்குது. லைட்டா அப்படியே சிங்க் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாமே. என்ன குணா சாங் ப்ளே ஆகுது. அவ்வளோதானா ப்ரோமோ? ஏய், என்னடா இப்படி ஏமாத்துறீங்க குழந்தைங்கள? ஏதாவது ஒரு 2 லைன் பாடுவாருன்னு பார்த்தா வெறும் பிஜிஎம்மோட முடிச்சிட்டாரு. த கோட் ஸ்பார்க் ப்ரோமோ. சரி, ஓகே. எனிவே யுவன் அவர்களை வி கேனாட் குறைச்சி எடை போட முடியாது. பட் அந்த ஃப்ளூட் மியூசிக்கு அதுக்கப்புறம் அந்த பீட் ஸ்டார்ட் ஆகிறது உண்மையாகவே நல்லா இருக்குது. அந்த ஏக்தோ தீச் அந்த ஒரு வைப்பு வருது. நான் அதுக்காக தான் கரெக்டாக எனக்கு அது முடிகிறப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு இது அந்த ஒரு வைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. தப்பு கிடையாது, அது அவரோட பாட்டு தான் ஏக்தோ தீஞ்சாரு. நம்ம அதில் எந்த குறையும் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது. யுவன் அவர்களே நாளைக்கு மிக தீவிரமாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஐ திங்க் நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ரிலீஸ் பண்ணுவாங்களா, 7 தெரியல. நாளைக்கு கண்டிப்பாக ஃபுல் சாங்க்கு இந்த மாதிரி வீடியோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஃபுல் சாங்க்கு நான் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஈவினிங் பண்ணிடலாம். ஸ்பார்க் எப்படி வரும் பாட்டில் லிரிக்ஸு? நம்மளும் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவோமா? ஸ்பார்க்கு அழகான ஸ்பார்க்கு நீ, ஸ்பார்க்கு அதுக்கேற்ற ஸ்பார்க்கு நான், அந்த மாதிரி வருமா லிரிக்ஸு? இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாரா? சரோஜா ஸ்பார்க்கா நிக்காலோ டன் டன் டன். இந்த கன்றாவியான மூளை இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கன்றாவியாக யோசிக்கும். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், நாளைக்கு வந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக சாப்டர் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான். சிங்கிள் பேஜில் ஒரு டைட்டில் போட்டு ஒரு ஃப்ளூட் மியூசிக் போட்டிருக்காங்க. பட் அதை வச்சு நம்மளால் ஒரு முழு பாட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது. நாளைக்கு பாட்டு வரும்போது தெரியும். மிகப்பெரிய ஹைப் பார்த்தீங்கன்னா இப்போ இதை கொண்டு வந்து விட்டுருக்காரு. நாளைக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷலாக நாளைக்கு ஃபுல்லாக ஐ திங்க் ஸ்பார்க் மயக்கத்தில் எல்லோரும் இருப்போம் நினைக்கிறேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தளபதி இதில் டான்ஸ் ஆடுவாரா? ஐ திங்க் இது டியூயட் நினைக்கிறேன். தளபதியும் மாளவிகா மோகனன் இவங்க 2 பேரும் இருக்கிறது. அடுத்தது நேற்று அந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு அந்த ஈவெண்ட்டில் வெங்கட் பிரபு வந்திருந்தான்னு சொன்னேன்ல, அப்போ ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஆப்வியஸ்லி கோட் பற்றியும் கேட்டாங்க. டீசரோ ட்ரெய்லரோ அவ்வளோ சீக்கிரமாலாம் விட மாட்டோம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளோ 15 நாள் முன்னாடியோ கண்டிப்பாக டீசர் ட்ரெய்லர் வந்துடும் அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லிட்டு
வெங்கட் பிரபு அவர்களே அஃபிஷியலாக அதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ ஆகஸ்ட் அஃபிஷியலாக நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2ஆம் தேதி. அண்டு இந்த ஒரு மாதம் முடிஞ்சதுன்னா அண்டு கோட்டோட இந்த ஒரு மாதம் கூட இல்லை, இந்த மந்த்து எண்டு வரப்போவே கோட்டோட பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிடும். ஆல் செட் ஃபார் த வேர்ல்டு வைட் ரிலீஸ். எந்த அளவுக்கு கோட் மேலே ஒரு எதிர்பார்ப்புனா, கோட்டு படத்தை கூட எந்த படத்தையும் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கே முடியல. யாருமே பார்த்திங்கன்னா நெருங்கு கூட இல்லை அந்த படத்தை பக்கத்து. ஏன்னா சோலோவாக சிங்கிளாக கிங்கு மாதிரி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருமே அந்த படத்து கூட காம்படிஷனே வரல. தட்ஸ் த பவர் ஆஃப் தளபதி அவர்கள். ஸோ தட்ஸ் ஹீஸ் மார்க்கெட் ஆக்சுவலி. அண்ட் அடுத்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் எனக்கு தெரியும், தளபதி 69. அதை நான் நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், நாளைக்கு காலையில். ஸ்டே டியூன் ஃபார் இட். அஃபிஷியல்னு சொல்ல முடியாது, அஃபிஷியலாக வெளியே வரல, பட் ஐ நோ இட்ஸ் அஃபிஷியல். வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அஃபிஷியல் அப்டேட். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்டேட் நாளைக்கு கொடுத்துடலாம். உங்களோட கருத்துக்கள் இந்த ஸ்பார்க் பாடல் பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரோஜா ஸ்பார்க்கா நிக்காலோ டொடோன் டோன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.